ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐசிசி டிராஃபிக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் பொருத்தமாக இருக்குது. செமி வரைக்கும் வருவாங்க, ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. பட் கப் அடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களால முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அதுவும் இந்த சீசனில் சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதற்கு சின்ன ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, இந்த சூப்பர் 8 பெரிய சுற்றில் நம்ம இந்தியாவை தோற்கடிச்சாங்க. செம ஸ்ட்ராங்காக ஆடினாங்க. அப்போ இந்தியா எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டீமு. இந்தியாவே தோற்கடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த சீசனில் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. இருந்த போதிலுமே அந்த ஒரு ப்ரெஷராக என்ன அப்படின்னு தெரியலை. செமி ஃபைனல் இந்த மாதிரி நாக் அவுட் போட்டிகளில் கோட்டையை விட்டுறாங்க. இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு டேவிட் மில்லர் புலம்பியிருக்கார் மனுஷன். டேவிட் மில்லர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பல வருஷங்களாக, அதுவும் ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக சவுத் ஆஃப்ரிக்கா அன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு ட்ராஃபியை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு முழு மூச்சாக மனுஷன் போராடிட்டு இருக்காரு. பட் முடியவே இல்லை. இப்போ இந்த நியூசிலாந்து அன்றைக்கி எதிரான ஃபஸ்ட்டு செமிஃபைனல் எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவு டீசெண்டாக ஆடினாங்கன்னு சொல்லலாம். 30+ ரன்கள் யார் யார் எடுத்தாங்கன்னா, டிவால்டு பிரேவிஸ் அடிச்சிருப்பார், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 29, மார்க்கோ ஜென்சன் 55. ஜென்சன்லாம் ஆல்ரவுண்டராகவே மாறிட்டார். முன்னாடியுமே ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். பட் இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. 20 ஓவரில் 169 அடிச்சிருப்பாங்க. பட் அடுத்த நியூசிலாந்து இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. 13 ஓவர்லேயே 173. ஒரு வேளை நியூசிலாந்து மட்டும் 20 ஓவர் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் T20 வேர்ல்டு கப்பில் இவங்க அடிக்கிறது அதிகமான ஸ்கோருங்கிற மாதிரி 250+ போயிருப்பாங்க. 300 கூட அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் நிலமை இருந்துச்சு. இப்போ மில்லர் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஓங்கி அரைஞ்சது மாதிரி இருக்குது, என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு புரியலை. எல்லாமே நல்லா தான் இருக்குது, டீம் நல்லா செட்டிலாக இருக்குது. ஒருத்தர் அடிக்கலைனாலும் இன்னொருத்தர் அடிக்கிறாங்க, பவுலிங்கும் நல்லா தான் போடுறோம். இருந்துமே எங்களால் அந்த ட்ராஃபி பக்கத்தில் தான் வரமே தவிர அதை டச் பண்ண முடியலை. இது பல வருஷ இயக்கம். எங்களுடைய கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்துலேருந்தே எங்களுடைய இயக்கமாக இது இருக்குது. நாங்களும் இந்தியா மாதிரி, நியூசிலாந்து மாதிரி, இங்கிலாந்து மாதிரி நல்ல அணியாக தான் இருக்கோம். ஒரு டீமாக நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணோம். நல்ல கேப்டன் இருக்காங்க. இருந்துமே எங்களுக்கு நேரம் ஒத்துழைக்க மாட்டுது. எங்களோட 90% உழைப்பை நாங்கள் போட்டுடுறோம். அந்த 10% லக்கோ கடவுளோ ஏதோ ஒரு விஷயம் வரும்பொழுது எங்களுக்கு அது கை கொடுக்க மாட்டுது. இன்னும் அது எத்தனை வருஷம் தொடரப்போகுதுன்னு தெரியல. இந்த வருஷம் நாங்கள் உண்மையிலே ரொம்ப ஹோப்பாக இருந்தோம். டோட்டலாக உடஞ்சி போயிட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியலை, ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மில்லர் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காருங்க. அவர் சொல்கிறபடி இப்போ இந்த வேர்ல்டு கப்பில் மில்லராலலாம் ஒரு கப்பு வாங்க முடியல, அந்த ஒரு செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ண முடியல, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தலாம் மில்லர் இருப்பாரானே தெரியல. ஏன்னா இப்போதைக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ரொம்ப வயசான பிளேயர்னு பார்த்தோன்னா அது மில்லர் தான். மில்லருக்கு தான் 36 வயசு ஆகுது. டீகாக்கு 33, மார்க்ராம் 31. இவங்களாம் கூட இன்னும் 2-3 வருஷம் விளையாடலான்னு வச்சுக்கோங்க. பட் மில்லர்லாம் இதுக்கப்புறம் அவரால் ஆட முடியுமாங்கிறது தெரியலை. அப்போ அப்படி இருக்கிறப்ப இனிமேல் கப்பு வாங்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் மில்லர் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. அதேமாதிரி இந்திய ரசிகர்களுமே சரி, சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் தோற்றுச்சு அப்படின்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆவாங்க. ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் ஐசிசி ட்ராஃபி வாங்கியிருப்பாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா தொடர்ந்து அந்த ஒரு 50 ஓவர் 20 ஓவர் வரும்பொழுது சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. நன்றி.